தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வவியா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமதனம் கலியதேவ காஞ்சமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு எனக்கு அனுபவத்தோட தலைப்பு அழுக்கு சாமியாரை தரிசனம் பண்ணியாச்சா, அழுக்கு சாமியாரை தரிசனம் பண்ணியாச்சா. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் படம் தன்மை பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால நம்ம சேனலில் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடய புத்தியினால் எதுவும் நடக்கலை. இதில் வர அனுபவங்கள் நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. அநேகமாக ஒரு 90% அப்படின்னா அது பெரியவாவுடைய அனுகிரகத்தால் பழிச்சு போன்னு எனக்கு கொடுக்குறாரு. சொன்ன அனுபவத்தையே திருப்பி ஒரு 7-8 எபிசோடாக சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய வர்ணனைகளை கொடுத்து பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் உண்டு. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கலிகாலம்னா அப்படி தான் இருக்கும், அதில் வந்து டவுட் இல்லை. என்னோட தான் ஒரு 100 பேர் 150 பேர் பார்க்குறான்னாலும் பக்தியோடு பார்க்குறவாளா இருக்காவா அப்படிங்கிறதுல எனக்கு திருப்தி இருக்குது. அதை நான் சொல்லியே ஆகணுங்க, அதனால் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த பார்க்குறவா கொஞ்சம் பேராது பரவாயில்லையே, இது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையேன்னு நினைக்கட்டும். அதுதான் அந்த புத்தியை பெரியவாக கொடுத்து உங்களை பார்க்க வைப்பார். இந்த இதில் வந்து சம்பவத்தில் புதுக்கோட்டையில் ஒரு வாலிபர் யூத் இருந்தார். அவர் காலேஜில் ஒன்றுத்தில் படிச்சுட்டே இருந்தார். அப்போ வந்து அவருடைய ஃப்ரெண்டு கூட அவர் கிளம்பி விராலி மலைக்கு வந்திருக்கார். முருகரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மலைக்கு மேலே ஏறிட்டார். கிளம்பி மலத்துக்கு மேலே ஏறி முருகரை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரா. அவர் ஃப்ரெண்டு வேறு ஏதோ அவர் ஃப்ரெண்டை பற்றி சொல்லலை அனுபவத்தில். அப்போ ஃப்ரெண்டு அது முடிஞ்சோன்னா அவர் வேறு எங்கேயாவது அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட எங்கேயாவது போயிட்டாரான்னு தெரியல. அவர் ஃப்ரெண்டை சொல்லலை, இவர் மட்டும்தான் இருக்கார். இவர் இறங்கி வராரு. இறங்கி வரும்போது ஒரு குகை ஒன்று தெரிஞ்சுது. இந்த குகையோட வாசலில் அந்த ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி வச்சுருக்கு. பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அதாவது உள்ளே போய் வரணுமே, வெளியில் வரணுமே, யாராவது ஒரு ஆள் போயிட்டு வரா மாதிரி அந்த மாதிரி ஒரு குகை. அதுக்கு வெளியில் ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டில் எழுதியிருக்கு அழுக்கு சாமியார் தியான குகை அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு க்யூரியஸாக இருக்குது. அழுக்கு சாமியார் தியான குகை. பெரிய அந்த சாமியார் வந்து பேர் அப்படி நிக்னேம் இருக்கலாம். மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கினவர் தான் அவர். அதனால தான் அவர் சாமியார் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்களும் நீங்கள் உங்களை சொல்ல நான்லாம் ஆக முடியாது இந்த சாமியாராக. ஆனால் பேர் அப்படி இருக்குது அவருக்கு, அதை நம்ம பார்க்கணும். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டான், அழுக்கு சாமியார்னு இருக்காராமே, அவரை பார்த்துட்டு போனான் என்ன அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. அது பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அவர் உள்ளே போனால் நிஜமாகவே ஒருத்தர் சாமியார், ஒருத்தர் அழுக்கெல்லாம் இல்லை, அவர் விபூதியெல்லாம் போட்டுண்டு நல்லா உடம்புல எல்லா இடத்துலையும் உடம்பு நல்லா விபூதி நெத்தியெல்லாம் இட்டுண்டு ஒரு துண்டு தான் கட்டின்னு இருக்கார். இடுப்பில் உட்காந்துட்டு மெடிடேஷனில் இருக்கார், தியானத்தில் இருக்கார். இவர் எதிர்க்கே உட்காந்துருந்தார். ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு உட்காந்துருந்தார். அப்புறம் அவர் கண்ணை திறந்துட்ட உடனே அவர் பக்கத்தில் வந்து அவர் என்ன பண்ணார், அவர் பக்கத்தில் ஒரு வெள்ளை சங்கு இருக்கான். அது உள்ள திருநீர் விபூதி அதில் ஃபுல்லாக ரொப்பி வச்சுருக்காரு, அது பக்கத்தில் வச்சுருக்கார். இவருடைய பேர் வந்து பாலம் சுப்பிரமணியம். ஆனால் அவர் கதவை திறந்தவர் என்ன பண்ணார், கேட்டார். அவர் பக்கத்தில் ஒரு தண்டம் இருந்து தான் அவர் இந்த சாமியார் அழுக்கு சாமியார் பக்கத்தில் பால முருகனை தரிசனம் பண்ண வந்தியா அப்படின்னு கேட்டாராம். முருகனை தரிசனம் பண்ண வந்தாரா அப்படின்னு கேட்டாராம் அந்த அழுக்கு சாமியார். இவருக்கு வந்து ஒரே அது தூக்கி வாரி போட்டு தான், ஆமாம் என் பேர் பாலசுப்ரமணியம் தான் அப்படின்னா. ஸோ முருகனை தரிசனம் பண்ண வந்தாரான்னு கேள்வி கேட்டிருக்கார். இவர் பேர் பாலசுப்ரமணியம். இந்த பேர் அவருக்கு எப்படி தெரியும் அழுக்கு சாமியார்னா, பெரியவா எப்படி பரமேஸ்வரனாக இருக்காரோ அது மாதிரி நிறைய பரமேஸ்வரன் அங்கங்கே ரூபங்கள் உட்காந்துருக்கு.
இந்த மாதிரியானது. அதனால் அவர் பெரிய பவர்ஃபுல், அவரும் ஒரு பரமேஸ்வரன்றது தெரியுது. அவருக்கு ஷாக்காக எடுத்து இவர் இப்படி சொல்லியிருக்காரேன்னு. அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து ஒரு விபூதி எடுத்து சங்குலேருந்து இவருக்கு கொடுத்தாரு. இவருக்காக தான் அவர் ஏதோ உட்காந்துருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே பரமேஸ்வரன் தான் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. இதை அந்த இடத்துக்குள்ளே பரமேஸ்வரன் இருக்கார்ல, கண்ணை இருக்க மூடிட்டார், தியானத்துக்கு போயிட்டார், ஒரு வெள்ளை வந்துட்டார். இது வந்து ஒரு வருஷம் போயிடுத்து. ஆனால் இவர் மறந்து கூட போயிருப்பார். அந்த மாதிரி ஆகிடுத்து, ஒரு வருஷம் ஆகிடுத்து இவருக்கு கேப்பு. அப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி ஒரு போயிருக்கார், காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏனாத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பெரியவா கேம்பில் இருக்கான்னு போனார்னா இவர் எந்த காலேஜில் இவர் காலேஜில் வேலை செய்கிறான்னு சொன்னனே, இந்த பால சுப்பிரமணியம், அவருடைய காலேஜில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு ஹெட்டு, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டு. அவர் பேர் வாஞ்சி ஐயராம். அவர் பெரியவாக்கு பக்கத்துலேயே நின்றுருக்காராம். நல்லா மடியாக கச்சம் கட்டிண்டு உபதி இட்டுண்டு அவர் பக்கத்துலேயே நிற்கிறாராம். இவர் பெரிய கூட்டம் அந்த ஏனாத்தூரில். இவர் பின்னாடி இங்கேயோ க்யூவில் நிற்கிறார். அந்த வாஞ்சி ஐயர் இவரை பார்த்துட்டார், பாலசுப்ரமணியன். இவருடைய காலேஜில் இருக்கக்கூடிய இவர் தானே இவரும் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுனால அவருக்கு தெரிஞ்சிருது. எல்லாம் பெரியவருடைய அனுகிரகம் இருந்தால் தெரியும். அங்கேருந்து இவருக்கு யார் மூலமாக ஒரு சைன் பண்ணி சிக்னல் கொடுத்து முன்னாடி வந்துடும். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சவர் முதல்ல தரிசனம் பண்ணட்டோன்னு கூப்பிட்ருக்காரு. அதை விட முக்கியம் பெரியவா என்ன சொன்னார்னு நம்மளுக்கு தெரியணுமே, அதுக்காக கூப்பிட்ருக்காருன்னு எனக்கு தோன்றுறது. நான் எப்போ அப்படி தான் திங்க் பண்ணுவேன், பெரியவா எப்போ ஏற்பட்ட ஆங்கிளில் இதை பார்க்குறாரு. அவர் கூப்பிட்டோடனே இவர் அங்கே போயிட்டார். போனவுடனே அவர் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இவர் தான் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எங்கள் காலேஜில் அப்படின்னு ஆரம்பித்து வாஞ்சிநாதன் சொன்னார். அதோட நிறுத்திட்டார். கரெக்டு, எனக்கு பெரியவா தப்பு பண்ணால் கரெக்டாக சொல்லிவிடுவார். வாஞ்சி என்ன பண்ணார், அப்படி நான் சொல்ல வேண்டியதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்காக நினைக்கிறார், மனசுக்குள்ளே நினைக்கிறார். அந்த வாஞ்சிநாதன் அந்த இவர் பாலசுப்ரமணியம், என் பேர் பாலசுப்ரமணியம்னு சொல்லலான்னு ஆரம்பிக்கிறார். இது எதுக்குமே பெரியவா இடம் கொடுக்கல. ஏன்னா பெரியவா பரமேஸ்வரன். அதனால் என்ன பண்ணார், பெரியவா கேட்டார், சரி நீ அந்த அழுக்கு சாமியாரை தரிசனம் பண்ணிட்டியோ அப்படின்னு கேட்டார் பெரியவா. அப்போது அழுக்கு சாமியார் அழுக்கு சாமியாரை தரிசனம் பண்ணியாச்சான்னு பெரியவா கேட்டார். அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது என்னடா அதுன்னு, ஆமாம் பண்ணேன்னாராம். அப்புறம் அந்த எல்லா இன்சிடென்ட்டு முடிஞ்சது. அவர் பிரசாதத்தை வாங்கி வந்துட்டார். ஆனால் அந்த இவர் வாஞ்சி ஐயர் விடவே இல்லையாம். அது என்னது பெரியவா கேட்டால், நீ ஆமாம்மா நீ என்ன ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாராம். அங்கே உட்காந்துட்டு அது அழுக்கு சாமியார், இங்கே இருக்கிறது நிஜம் சுவாமி இவர் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாராம். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.